ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லுடைய குவாலிஃபயர் ஒன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் மேட்ச் நடக்குது நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில். இந்த மேட்சோடைய ஃபுல் ப்ரிடிக்ஷன், எந்த பிளேயர்ஸ்க்கான வாய்ப்பு அனலைசிஸ் எப்படி இருக்குது, வென்யூ ப்ராக்ரஸ்ஸு, அதே மாதிரி பிளேயர்ஸோடைய த்ரெட்ஸு எல்லாமே நாங்கள் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சு அதில் இருந்து தான் அந்த பிளேயர் பிக்கின் மெத்தடை சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ இந்த மேட்ச் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தோடைய வென்யூ எப்படின்னா, இப்போ கம்ப்ளீட்டா பேட்டினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வச்சா கூட அடுத்து அந்த இதுல பிச்சு ஹார்ட் ஆகும் போது பவுலின் போட்டு 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 இதாகும் போது அது திரும்ப பவுலினுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி கூட மாறலாம் ஒரு இன்னிங்ஸ். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே பவுலினுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அந்த கண்டிஷன் இருக்கும். ஸோ நம்ம பேட்டினுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் டீம் எடுங்க, பவுலினுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆனால் டீமை மேக் பண்ணுறது நல்லது. இந்த குஜராத் டெல்லி டீமு அதே மாதிரி சிஎஸ்கேவும் நம்ம ஜிடியும் விளையாடும் போது பார்த்துருப்பீங்க, அந்த வென்யூ ப்ராக்ரஸ் ஸ்லோ டவுன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் ஆகும். டோட்டல் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா 33 மேட்சஸ். ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 14, செகண்ட் வின் பண்ணவங்க 18. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிலோ ஸ்கோர் 158 டைம்ஸ் வந்திருக்காங்க, 150 to 169 8 டைம்ஸ், 170 to 189 8 டைம்ஸ், எபோவ் ஸ்கோர் 199 டைம்ஸ். அதாவது எபோவ் ஸ்கோர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 170 to 180 வந்திருக்கிறாங்க. ஹை ஸ்கோர் 233 வரை பண்ணியிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 89. வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். நம்மளே அந்த டீமை செல்ஃபாக மேக் பண்ணிடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் நடந்ததில் ஜிடி 231 அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் 196 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே அடித்தாங்க, ஆனால் பண்ண முடியல. ஆனால் அதில் ஃபாஸ்ட் விக்கெட் தான் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிடிக்கும் ஆர்சிபிக்குமான மேட்ச்சில் அது நல்லாவே தெரியும், ஆர்சிபி வேகமாகவே சேஸ் பண்ணிட்டாங்க. அது பகல் நேரத்தில் நடந்த மேட்ச்சு. அதே மாதிரி ஜிடிக்கும் பிபிகேஸுக்கும் நடந்த மேட்ச்சில் பிபிகேஸ் லாஸ்ட் வரைக்கும் அவங்க அடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு மேட்ச் பாருங்க, ஜிடி வெறும் 89 ரன்ஸ் தான் அடிச்சிருக்கிறாங்க. டிசி அதுலேயும் அவங்களுக்கும் விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ இந்த விக்கெட் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அமையும். அதனால எல்லாரும் பேட்டினுக்கு ஒரு பக்கம் டீம் எடுக்கும் போது நீங்கள் ரெண்டுக்கும் சேர்த்து நியூட்ரலாக டீம் எடுங்க, பவுலினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் டீம் எடுத்து பாருங்க. நடந்த லாஸ்ட் 7 மேட்சஸில் ஸ்பின்னர்ஸ் 18 விக்கெட்ஸும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 44 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இதில் ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்கிறாங்க. நல்ல ஸ்லோவாக தூக்கி போடுற பவுலருக்கு, மெதுவாக போடுறவங்களுக்கு அந்த விக்கெட் கிடைக்கிது. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் அந்த மாதிரியான ஆப்ஷன் இங்கே இருக்கு. பால் நல்ல சில டைம் நின்று வர்றப்போ அவங்களுக்கு பேட்ஸ்மேனுக்கு டஃப்பாக இருக்கும் பேட் பண்ண. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பேசர்ஸ்க்கு 23 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸுக்கும் ஈக்குவலாக தான் கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் மேட்ச் நடந்ததில் 26 மேட்சஸில் 17 மேட்சஸ் கேகேஆர் தான் வின் பண்ணி டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச் 9 மேட்சஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. வென்யூலையும் இவங்க ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க ஒரு மேட்ச் லாஸ் ஆகிருக்கிறாங்க எஸ்ஆர்ஹெச். ஆனால் கூட இப்போ அவங்களுடைய மெயின் அவங்களோட எஸ்ஆர்ஹெச்சோட மெயின் பலமே கேகேஆரோடைய மெயின் பலமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டாப் ஆர்டர் டாமினேட்டிங் தான். இப்போ அதில் பிலிப் சால்ட் இல்லை. பிலிப் சால்ட் வெளியே போனதுனால இப்போ குர்பாஸ் தான் பண்ண அதுக்கான கட்டாயத்தில் இருக்கு. குர்பாஸுக்கு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா, இல்லை நரேன் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த ஹை ஸ்கோர் கம்மியாயிருது. அடுத்து பவுலிங்ல தான் டாமினேட் பண்றாங்க. சப்போஸ் இவங்க டாப் ஆர்டர் எஸ்ஆர்ஹெச் டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா இவங்களால எதுவுமே செய்யறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால ரெண்டு டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி போடுங்க. ஒருவேளை கேகேஆர் கூட பவுலிங் வச்சு டாமினேட் பண்ணலாம். இந்த மேட்ச்ல கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா பேட் கமின்ஸ் அதுக்கான பிளேயர்ஸை மாத்திடுவாரு. அதுல பாத்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கிளாஸ், நிதிஷ் ரெட்டி, அப்துல் சமாத். இந்த மேட்ச் இப்போ ஒருவேளை விக்கெட் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஏடன் மார்க்கமை அந்த விஜயகாந்துக்கு பதிலாக உள்ள கொண்டு வருவாங்க. அதே மாதிரி எஸ் அகமது, அப்புறம் பேட் கமின்ஸ், அதே மாதிரி அவருக்கு பதிலாக அந்த விஜயகாந்த் அவருக்கு பதிலாக அந்த மயன் மார்க்கண்டேயை யூஸ் பண்ணுவாங்க. மேக்சிமம் அந்த சன்வீர் சிங்கு இல்லைன்னா மயன் மார்க்கண்டேயை இந்த பிச் கண்டிஷன்ல யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஜெயதேவ் முன்கட்டுக்கு பதிலாக கூட அந்த மயன் மார்க்கண்டேயை யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. கேகேஆரை பொறுத்தவரை மேக்சிமம் பெரிய சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இப்போ குர்பாஸ் தான் ஓப்பன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று நிதிஷ் ராணா உள்ள பண்ணுவாங்க, அதே மாதிரி ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் இந்த மேட்ச் டாப் ஆர்டர் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து நல்ல ஒரு ஹிட்டர், இந்த கிரவுண்ட்ல நல்லா ப்ளே பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ரசுல், ஆர் சிங், ஸ்டார்க்கு, ஹச் ராணா, சக்கரவர்த்தி, வி அரோரா கூட இம்பாக்ட் பிளேயரா வரலாம். ஒரு வேளை இவங்க டாப் ஆர்டர் அவுட் ஆகி ரொம்ப விக்கெட் போகுதுன்னா கண்டிப்பா மனிஷ் பாண்டேயை இம்பாக்ட் பிளேயரா பேட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, ஒரு வேளை அப்படி இல்லைன்னா நிதிஷ் ராணா இதுல கூட இம்பாக்ட் பிளேயரா மனிஷ் பாண்டே அந்த மேட்ச் கொண்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கும் கேகேஆர் மேட்சுக்கும் முன்னாடி நம்ம சிஎஸ்கே மேட்சுக்கும் ஆர்சிபிக்குமான அந்த மேட்சான ட்ரீம் டீம் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ள வந்திருக்கிறாங்கிறத, எப்படி வந்திருக்காங்கிறத ஒரு சின்ன ப்ரிவியூ மாதிரி பார்க்கலாம். இப்போ இந்த மேட்ச்ல நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம், இப்போ இந்த மேட்ச்ல வந்து விராட் கோலி வந்து ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. விராட் கோலி இல்லைன்னா கெய்க்வாட்ல ஒருத்தங்க உள்ள வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயில் ஆகிற மாதிரி கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பொதுவாக இந்த பிளே ஆஃப் இந்த மாதிரி முக்கியமான மேட்ச்ல இந்த செகண்ட் இன்னிங்ஸ் பண்றவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிப்பாங்க, இல்லை அப்படின்னா தோப்பாங்க, அந்த மாதிரி கண்டிஷன் ஆகும். ஸோ இப்போ அந்த ஒரு கண்டிஷன் டாஸ் அவர் வந்து எப்போவுமே அவருக்கு வந்து நம்ம கெய்க்வாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் அவருடைய இது பவர். ஆனால் மழை பெஞ்சிரும் அப்படின்னு நினச்சி அவர் செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்தார். அந்த ப்ரெஷர் ஒரு இது இருக்க போய் அவர் வந்து அவுட் ஆனதுனால அவுட் ஆகிட்டார். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இவர் கோலி ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் கண்டிஷனில் உள்ளே வந்துட்டார். அதே மாதிரி பட்டிடார் சொல்லியிருந்தோம், ஆர்சிபி வின் ஆனாலும் சரி லாஸ் ஆனாலும் சரி அவர் உள்ளே இருப்பாருன்னு அவர் வந்துட்டார். அதே மாதிரி ஃபேஃப் வந்து இந்த மேட்ச்சில் ஒரு பெருசாக ப்ளே பண்ணுவார், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ விராட் கோலி ஓரளவு ஃபெயிலியர் ஆனால் இல்லை கம்மியாக ரன் அடித்தாலும் இவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம், இவர் வந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி வந்து சிஎஸ்கே லாஸ் ஆயிரும், இல்லை அவங்களுடைய இதுக்கு லாஸ்ட் வரைக்கும் போய் தான் ஜெயிப்பாங்க, அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் வருவாருன்னு சொல்லியிருந்தோம். எம்எஸ் தோனி தான் வந்திருந்தாங்க, தினேஷ் கார்த்திக் வரல. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரவீந்திராவை அதையும் மென்ஷன் பண்ணி நான் சொல்லியிருந்தேன், சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், அவரை கண்டிப்பாக எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா அவர் ஒரு நியூசிலாந்து பிளேயரு, அவருக்கு பெங்களூர் தான் ஹோம் கிரவுண்டு, வேர்ல்டு கப்பில் கூட ஒரு 100 ரன் அடிச்சிருந்தாரு. அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு த்ரெட். ஸோ அவரு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒரு வேளை அந்த இடத்துல டூபே அவுட் ஆக்கி விடலை அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே வின் ஆயிருக்கும். ஏன்னா அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஜடேஜா நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ இவங்க 2 பேர் காம்பினேஷன்லேயே அந்த மேட்சை முடிச்சிருப்பாங்க, எம்எஸ் தோனி வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன தப்புனால அந்த மேட்ச் மாறிட்டு. ஸோ அப்படி போகிறப்போ கேமரான் கிரீன் இல்லைன்னா மேக்ஸ்வெல்ல ஒருத்தங்க உள்ளே வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஆர்சிபி வின் ஆகுது அப்படிங்கிற கண்டிஷன் வரப்போய் 2 பேர் வந்துட்டாங்க. அதே மாதிரி ஷார்துல் தாக்கூர், தேஷ்பாண்டேல ஒருத்தங்க கண்டிப்பாக வருவாங்க சொல்லியிருந்தோம், தேஷ்பாண்டே வந்துட்டாரு. யாஸ் தயால் செகண்ட் இன்னிங்ஸ் கண்டிப்பாக நல்லா பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட் ஓவர் நல்லாவே பண்ணி அவங்க வின் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே வந்து யாஸ் தயால் பவுலிங் நல்லா பண்ணிட்டார். அதுக்கப்புறம் சாட்னர் வந்து சொன்னோம், இந்த பிச்சில் ஸ்லோவாக பவுலிங் போடுறவங்க வந்து விக்கெட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் விக்கெட் எடுத்து நல்ல ஸ்டார்டிங் கொடுத்துருந்தார். ஸோ இந்த மாதிரி தான் அந்த பிளேயர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ இப்போ நம்ம எஸ்ஆர்ஹெச் மேட்சுக்கு எந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ளே வருவாங்க அப்படின்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதே மாதிரி நான் அதுலேயுமே சொல்லியிருந்தேன், சிவிசி வந்து இதில் எந்த மாதிரி வரும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு இது பேட்டினுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், 2வது வேணால் மாறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுலேயும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன், இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று 75 to 100 அந்த இதில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 9 கிரெடிட்டில் வர ஒரு சின்னதாக வாய்ப்பு, ஆனால் 75 to 100 ஒன்று வரும், இன்னொன்று வேற ஒரு பெர்சன்டேஜுக்கு போவோம், இது ஒரு டைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2வது 75 to 100 வராமல் அடுத்த 2 கேட்டகரிக்கு போயிடும். பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த மாதிரி தான் 75 to 100 வராமல் 75 to 100 வராமல் அடுத்த கேட்டகரியான 50 to 75 அதே மாதிரி அதுக்கு அடுத்த கேட்டகரிக்கும் மாறிடுச்சு. ஏன்னா ஃபேஃபோட பெர்சன்டேஜ் 72, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 to 50 கேட்டகரியில் தான் இவருக்கு இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த சிவிசி ஆனது அமையும். அதை நம்ம ஓரளவு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், டெலிகிராம்லையும் கொடுத்துட்ருக்குறோம். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கூட
ஃபஸ்ட்டு இந்த கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் இந்த பிளே ஆஃப் மேட்ச்சு, இந்த பிளே ஆஃப் மேட்ச்னாலே என்ன மாதிரி கண்டிஷன்லாம் நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் எந்த பிளேயர்லாம் நல்லா பண்ணுறவாங்களோ அந்த பிளேயர் ஃப்ளாப் ஆவார். இப்போ ஒரு நல்ல ஒரு பிளேயர், இப்போ ஒன்றும் வேண்டாம், கெய்க்வாடு மேட்ச் முக்கியமான மேட்ச்சு, அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரில் ஃபெயிலியர் ஆயிடுறாரு. அதே மாதிரி இந்த சீரீஸ் ஃபுல்லாக நல்லா பண்ணியிருப்பாங்க, அந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளேயர் ஒரு டீமில் ஃப்ளாப் ஆகலாம், இதே இது மேபி 2 டீமில் கூட ஃப்ளாப் ஆகலாம். இது ரெண்டும் நடக்கும். இல்லை ஒரு டீமில் உறுதியாக அவர் ஃப்ளாப் ஆயிடுவார். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மேட்ச்சில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், விசி வந்து ட்ரேவிஸ் ஹெட். இவர் ஒரு 2 to 3 மேட்சஸ் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, இவரும் 2 மேட்சஸ் சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இவரோட வீக்னஸையும் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போதைக்கு வர. இப்போ இந்த மேட்ச் வந்து எந்த மாதிரிலாம் போக வாய்ப்பு இருக்குது, இந்த வென்யூ வந்து ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வென்யூவோட பவர் பிளே ப்ராக்ரஸ் பாருங்கள். இப்போ இந்த வென்யூ வந்து அகமதாபாத் ஸ்டேடியம் எப்படி இருக்கும்னா, ஒரு இன்னிங்ஸ் இப்போ வந்து பேட்டர் அண்ட் பவுலர் 2 பேருக்குமே சப்போர்ட் ஆகும். ஆனால் எப்படி இந்த கிரவுண்டு இருக்கும்னா, இப்போ ஒரு மேட்ச் நடக்குது, ஒரு இன்னிங்ஸில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஓரளவு ஹை ஸ்கோர் பண்ணுவாங்க, 190 அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது ஒரு வாய்ப்பு. செகண்ட் பண்ணும்போது அந்த பிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகும். ஸ்லோ டவுன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுப்பாங்க. இது ஒரு மாதிரி, இது ஒரு டைப்பு, இந்த மாதிரி ஒரு நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா விக்கெட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும், செகண்ட் இன்னிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகும். இது வந்து நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா டெல்லிக்கும் ஜிடிக்குமான மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே ஜிடி மேட்சுக்கும் பார்ப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா ப்ளே பண்ணிடுவாங்க. இப்போ ஜிடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 200 ரன்னுக்கு மேலே அடிப்பாங்க. ஆனால் சிஎஸ்கேயால் ஆரம்பத்திலேயே பவர் பிளேயில் விக்கெட் போவோம், அந்த விக்கெட் ஸ்லோ டவுன் ஆகும், அதுக்கப்புறம் மெதுவாக போய் தான் அந்த இதுக்கு போவாங்க. ஆனால் அவங்களால பண்ண முடியாது. ஸோ இதுதான் அந்த பிச்சோட ப்ராசஸ். ஒன்று ஒரு இன்னிங்ஸ் நல்லா பண்ணுவாங்க, இல்லை அடுத்து வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ ஒரு வேளை இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா ஒரு பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆச்சு, ஆனாலும் பவுலிங் டாமினேட் பண்ணாலும் அவங்க வந்து ஒரு 190 to 200 வரைக்கும் அடித்தாதான் சேசிங் வந்து இங்கே டஃப்பாக இருக்கும். இல்லை 160 to 180 அடித்தாங்கன்னா சேசிங் ஓரளவு மேபி பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, மேக்சிமம் இந்த மாதிரி பிளே ஆஃப் கண்டிஷனில் எப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிறவங்க வின் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கும். செகண்டு ஒருவேளை நம்ம சொன்ன மாதிரி ஸ்லோ டவுன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேட்டிங் ப்ரெஷரில் அவங்க அவுட் ஆவாங்க. அந்த மாதிரி நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் 9 கேட்டகரியில் இருக்குது. நரேன் தான் கேப்டன், வைஸ் கேப்டன் வந்து ட்ரேவிஸ் ஹெட். இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை பார்த்துருப்பீங்க, கேகேஆர் ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் இப்போ இந்த வென்யூவில் எப்படி அவங்க இது பண்ணுவாங்க, யாருக்கிட்ட பவுலிங் ஸ்ட்ராங் இருக்குது, பேட்டிங் இருக்குன்னு பார்க்குறப்போ இந்த வென்யூவை பொறுத்தவரை ஒரு பால் வந்து மேக்ஸிமம் நின்று வரும் சம்டைம்ஸ். அப்படி வரப்போ இந்த ஸ்லோ டெலிவரி போடுறவங்க விக்கெட் எடுப்பாங்க, ஸ்லோவாக பாலை தூக்கி போடுறவங்க விக்கெட் எடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இப்போ வர 75, அதாவது 75 to 100% அதே மாதிரி 9 கேட்டகிரியில் தான் அந்த சிவிசி இருக்குது. ஒன்று இந்த கேட்டகிரியில் ஒருத்தங்க சிவிசி வருவாங்க, இன்னொன்று அடுத்த கேட்டகிரிக்கு போயிடும். ஒன்று 8.5 உள்ளது, இல்லை அதுக்கு அடுத்து கீழே உள்ள பெர்சன்டேஜுக்கு 50 to 75 அந்த மாதிரி போவோம். அதே தான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 75 to 100 அதே மாதிரி இந்த 9 இந்த கேட்டகிரியே வராமல் இதுக்கு அடுத்து வர கேட்டகிரிக்கு போயிடும். இது ரெண்டாவது டைப்பு. அதுலேயும் எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறாங்க சன்ரைசர்ஸ்னால் இவங்கள யாரெல்லாம் ஹை பெர்சன்டில் இருப்பாங்கன்னா மேக்ஸிமம் இவர் இருப்பார், இவங்க இருப்பாங்க, ட்ரேவிஸ் ஹெட் இருப்பாங்க, நிதிஷ் ரெட்டி இருப்பாங்க. இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் இருப்பாங்க. அப்போ இதிலிருந்து ஒரு சி இல்லைனா விசி வரலாம் ஹை பெர்சன்டேஜில் வரதா இருந்தால். அதே மாதிரி பவுலிங் யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா ஹை பெர்சன்டேஜில் நரேன் வருவாங்க, ரசூல் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இவங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். இதில் யார் வருவா
ஹை பெர்சன்ட்டுக்கு அப்படிங்கிறத நீங்கள் இன்னிங்ஸ் வைஸ் பிரித்து பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேட்டினை பொறுத்தவரை சுனில் நரேனுக்கு வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இவங்க கூட கம்மியாக தான் இருக்குது. பிலிப் சால்ட் வேற போயிட்டாரு, குர்பாஸ் வந்து தான் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து புவனேஸ்வர் குமார்கிட்ட 2 டைமும், ஜெயதேவ் கிட்ட 3 டைமும், ஜான்சன் கிட்ட 2 டைமும், நடராஜன் கிட்ட 1 டைமும் இது எல்லாம் கம்மியான பால்ல அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து ரிப்பீட்டு கூட ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒன்று இப்போ சப்போஸ் நைட் ரைடர்ஸ் லாஸ் ஆகிறாங்க அந்த மாதிரி அப்படி ஆகுதுன்னா அப்படி ஆயிடுவாங்க. அதே மாதிரி ஆண்ட்ரூ ரசல் வந்து இவங்க கூட ஓரளவு நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட ஒரு ஆவரேஜ் வந்து ஒரு 30க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் அதே அந்த இன்ஸ்விங் புவனேஸ்வர் குமார், அந்த மார்க்கண்டே, நடராஜன் இந்த மாதிரி அந்த இதில் வந்து இருக்காங்க, கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிளாஸனை பொறுத்தவரை எப்படின்னா அவர் இவங்க கூட ஒரு மேட்ச் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. இந்த வென்யூவை பொறுத்தவரை ஓரளவு நார்மலாக தான் அவரோட இது வந்து இருக்குது. பெரிய அளவுக்கான அந்த ஒரு மேட்ச் பண்ணி அந்த ஒரு மேட்ச்சில் வென்யூவில் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ இப்போ இந்த இதில் சிவிசி வந்து இவங்க 2 பேரில் மேபி இப்போ இவங்க 2 பேருமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகி ஒருத்தங்க உள்ளே வருவாங்க. ஒன்று ஹெட்டு ஃப்ளாப் ஆவார், இல்லை நரேன் ஃப்ளாப் ஆவாங்க. ஆனால் நரேனுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா டபுள் ஆப்ஷன் இருக்குது. அவர் ஸ்லோ டெலிவரி போடுவார் நிறைய, அப்போ விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 2 விக்கெட் எடுத்தால் கூட அவர் ட்ரீம் டீம் வந்துடுவார். 2 to 3 விக்கெட் எடுத்தால் கூட 2 விக்கெட் எடுத்தாலே ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார். ஒரு 20 ரன் அடிச்சிட்டாருன்னா போதும், அவ்வளோதான். இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை ஹிட்டர்ஸ் வந்து நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா பெரிய கிரவுண்டு, அவங்களால தான் ரன் நிறைய சீக்கிரமாக அடிக்க முடியும். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து மேக்சிமம் 2 பேர் உள்ளே வருவாங்க. நீங்கள் அதை வந்து எஸ்ஆர்ஹெச் வின் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட்டுக்கு கண்டிப்பாக ஒன்று கொடுங்க. அவர் வந்து எப்படின்னா இந்த மேட்சை பொறுத்தவரை ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். அவர் ஒன்று பெருசாக அடிப்பார், இல்லை ஃப்ளாப் ஆயிடுவார். ஸோ அவருக்கு ஆரம்பத்தில் யார்கிட்ட த்ரெட் இருக்குன்னா சுனில் நரேனு, அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி, அதே மாதிரி நல்ல இன்ஸ்விங் பண்ணுற புவனேஸ்வர் குமார், அவுட் ஸ்விங் பண்ணுற இவங்க கிட்ட த்ரெட் இருக்குது. ஸோ அவர் வந்து ஒன்று பெருசாக பண்ணுவார், இல்லை ஃப்ளாப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இவரை எடுங்க. கிளாஸன் வந்து மஸ்ட் பிக்கில் தான் இருப்பார். இந்த மேட்சை பொறுத்தவரை அவரை வந்து நீங்கள் மஸ்ட்டு பிக்லேயே எடுத்துடலாம். ஏன்னா குர்பாஸ் வந்து அவருக்கு கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் த்ரெட்ஸும் உண்டு. ஆரம்பத்தில் கூட இப்போ சப்போஸ் நடராஜன் உள்ளே போடுறாரு அப்படின்னா அந்த ஆரம்பத்தில் அவர் அவுட் ஆக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அந்த புவனேஸ்வர் குமார், நடராஜன், அதே மாதிரி ஜெயதேவ் முன்கட்டு, பேட் கமின்ஸ் கிட்ட கொஞ்சம் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஆண்ட்ரூ ரசலை வந்து பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணுறாரு அப்படி பண்ணால் அவரை நீங்கள் கட்டாயமாக எடுத்துடலாம். இந்த மேட்சை பொறுத்தவரை அவர் வந்து மஸ்ட் பிக்கில் தான் இருப்பார். சுனில் நரேனை தான் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த கேட்டகரியில இருந்து மேக்சிமம் 2 இல்லைன்னா 3, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. 2 பேர் தான் அதுவும் அதிகம். இப்போ அபிஷேக் சர்மா, நடராஜன், கம்மின்ஸ், சக்கரவர்த்தி இந்த 3 பேரும் மேக்சிமம் பிளேயிங் 11ல் இருப்பாங்க. இப்போ இந்த மேட்ச்சில் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ரேவிஸ் ஹெட் ஃபெயிலியர் ஆகிட்டார். அந்த இடத்துல அபிஷேக் சர்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார். இப்போ இந்த மேட்ச் இப்போ இவங்க 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வின் ஆகிற மாதிரியான கண்டிஷனில் தான் அது நடக்கும். மேக்சிமம் அப்படி பண்ணாங்கன்னா அப்படி நடக்கும். அப்படி ஒரு கண்டிஷன் நடக்குன்னா 2 பேரையுமே நீங்கள் எடுக்கலாம். ட்ரேவிஸ் ஹெட்டையும் எஸ்ஆர்ஹெச்சையும் எடுத்துட்டு இந்த ரசூல் நரேனில் ஒருத்தங்களை கூட நீங்கள் லீவ் பண்ணலாம். அடுத்து இந்த சக்கரவர்த்தியை வந்து நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டால் கூட கொஞ்சம் லீவ் பண்ணிடலாம் இந்த கேட்டகரியை பொறுத்தவரை. நடராஜன், கம்மின்ஸ் இவங்க 2 பேரும் மேக்சிமம் ஈக்குவல் பெர்சன்டேஜில் தான் இந்த மேட்சை பொறுத்தவரை இருப்பாங்க. மேக்சிமம் இவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். பேட் கமின்ஸை ரொட்டேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்சிமம் ஒருத்தங்க இந்த இடத்துல இருந்து இவங்க 2 பேரில் உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குது. அபிஷேக் சர்மாவை வந்து மேக்சிமம் அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா தான் பண்ணுறாரு. கொஞ்சம் அந்த ஆரம்பத்தில் அந்த ஆரம்பத்தில் இப்போ ரசூல் போடுறாரு, சுனில் நரேனுக்கு பவர் பிளேயில் கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பேரில் ஒருத்தங்க அவுட் ஆக ஒரு வாய்ப்பு. இந்த ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்தவரை
இந்த கிரவுண்டு வென்யூவில் அவருக்கான பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அவர் வந்து இந்த கிரவுண்டை பொறுத்தவரை நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் இவரோட வீக்னஸ் என்னன்னா அந்த இன்ஸ்விங் பண்ணுறதுல சம்டைம்ஸ் அவுட் ஆயிடுவார். புவனேஸ்வர் குமார் பாலு, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டர் இப்போ நடராஜன் பாலு, ஜெயதேவ் உன்கட் பாலு கொஞ்சம் பவுன்ஸ் போட்டால் அவுட் ஆவார். ஆனால் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, வென்யூ ரெக்கார்டு நல்லா வச்சிருக்காரு. ஸோ இந்த 2 கேட்டகரியில் இருந்து மஸ்டாக ட்ரீம் டீம் ஒருத்தங்க வந்தே தீர்வாங்க. ஸோ இவங்க இல்லைன்னா இவங்கெல்லாம் நீங்கள் ஒருத்தங்களை நீங்கள் கட்டாயமாக எடுக்கலாம். ஸ்டார்க்கை ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாரு கேகேஆர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா இந்த பிச்சுக்கு ஃபிட்டான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் தான். விக்கெட்டும் நிறைய எடுத்திருக்கிறாரு. இல்லைனா நீங்கள் அவரோடைய போயிடலாம். அடுத்து குர்பாஸ் வந்து எப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாருன்னா ட்ரை பண்ணுங்க. இவருக்கு வந்து மேக்சிமம் இந்த இன்ஸ்விங் பண்ணுறவங்க, இந்த லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்ஸு அவர்கிட்ட கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடித்தா பெருசாக அடிப்பார், இல்லை ஃப்ளாப் ஆகிற மாதிரியான ஆயிடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு பேட்டிங் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு பெரிய பேட்டர்லாம் ஃப்ளாப் ஆகி சின்ன பேட்டர் தான் உள்ளே வருவாங்க. இப்போ இந்த பிச்சு வந்து ஸ்லோ டவுன் தான் ஆகும். அந்த மாதிரி பிச் கண்டிஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கமாக உள்ளே கொண்டு வருவாங்க. ஏன்னா அவர் தான் நின்று பொறுமையாக விளையாண்டு கொடுப்பார். ஸோ அப்படி மார்க்கம் உள்ளே வராரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்க்கு மஸ்ட்டாக அவரை ட்ரை பண்ணி எடுத்துருங்க. ரிங்கு சிங்குக்கு செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் கேகேஆர் லாஸ் ஆகிற மாதிரியான கண்டிஷனில் கூட ட்ரை பண்ணலாம். நிதிஷ் ரெட்டி வந்து பவுலிங்கும் போடுறாரு, ஆனால் 1 or 2 ஓவர் தான் போடுறாரு. ஸோ இவர் வந்து பேட்டிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைச் ராணா, வி அரோரா, அதே மாதிரி அதில் மேக்சிமம் ஒருத்தங்களை நீங்கள் எடுத்தால் போதும். நம்ம யாரை வந்து இன்னும் டெப்த்தாக அப்படின்ட்டு எடுக்கலான்னு நம்ம டெலிகிராமில் இன்னும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இன்னும் பிளேயர்ஸ் பெர்சன்டேஜ் மாறும், அவங்களுடைய கேட்டகரி மாறும். ஸோ நம்ம அதுக்கு தக்கனமான இதை டெலிகிராமில் கொடுத்துட்டே இருப்போம். இப்போ இதுவரை இவங்க வந்து பிளேயிங் லெவலில் இப்போ வரை இல்லை இந்த கேட்டகரியில். ஆனால் யாராவது ஒருத்தங்க இப்போ சப்போஸ் ஜெயதேவ் உன்கட் இதில் உள்ளே வராரு அப்படின்னா இவர் மஸ்ட் பிக்காக இருப்பார். இப்போ ஜெயதேவ் உன்கட்டா நடராஜனா அப்படிங்கும் போது ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர் பவுலரில் ஒருத்தங்களை எடுக்கணும். இன்னொரு இது பேட் கமின்ஸ் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மார்க்கண்டே அப்புறம் அந்த விஜயகாந்த் இந்த மேட்ச்சில் மார்க்கண்டேயை உள்ளே கொண்டு வர பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த பிச்சு ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரியான கண்டிஷன் இருக்கும். ஏன்னா இதில் தான் நம்ம அவர் பேட் கமின்ஸ் வேர்ல்ட் கப்பே வின் பண்ணார். அவருக்கு அதை பற்றி தெரிஞ்சு தான் அவர் அந்த இதில் பேட்டிங் பண்ணும் போதே அவருக்கு தெரியும் இந்த பிச்சு ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் ஆகுறப்போ அவர் என்ன பண்ணுவார்னா மார்க்கத்தை உள்ளே கொண்டு வருவார். ஸோ இவரை எடுப்பாங்க. இந்த 2 பேரில் ஒருத்தங்க கண்டிப்பாக இப்படி எடுத்தாங்கன்னா ட்ரீம் டீம் வருவாங்க. நிதிஷ் ராணா, ரிங்கு சிங்கில் ஒருத்தங்களை நீங்கள் எடுத்தாலே போதும். 2 பேரையும் எடுக்க வேண்டாம். இந்த கேட்டகரியில இருந்து மேக்சிமம் ஒருத்தங்க ட்ரீம் டீம் வர அதிக வாய்ப்பு இருக்கு. இவங்க லோ கிரெடிட்ல இருக்கிற லோ பெர்சன்டேஜ் பிளேயர்ஸ். இவர் வந்து மார்க்கம் வந்தால் மேக்சிமம் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த எஸ் அகமது பேட்டிங்கும் பண்றாரு, இவரும் பேட்டிங் பண்றாரு. ஸோ இந்த 2 பேர்ல ஒருத்தங்களை நீங்க ஜிஎலுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த ஏ சமாத் இவரும் பேட்டிங் பண்றாரு, ஓரளவு நல்ல இந்த இடத்துல பண்றாரு. ஸோ இந்த கேட்டகரியில் இப்போ இந்த இதில் பிளேயிங் லெவலில் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா இதில் ஒரு 2 பேர் உள்ளே வர ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. இது வந்து பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 75 to 100 75 to 100ல் இந்த கேட்டகரியில் இப்போ வரைக்கும் பிளேயிங் லெவலில் இருக்கிறதுல இத்தனை பேர் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் 6 பேர் இருக்கிறாங்க. இந்த கேட்டகரியில் 9 கிரெடிட்டில் மட்டுமே 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேரில் இவர் 90ல் இருப்பார், மேக்ஸிமம் இவரும் 90ல் இருப்பார். இப்போ எப்படின்னா இந்த இதில் பொறுத்தவரை மேக்ஸிமம் இந்த 6ல் இருந்து 3 பேர் கண்டிப்பாக ட்ரீம் டீம் உள்ளே வருவாங்க. எப்படி நம்ம எடுக்கலாம்னா சன்ரைசர்ஸ் வின் ஆகிற டீம் வர பட்சத்தில் நீங்கள் அதுக்கு தக்கனமான டீமை நீங்கள் எடுக்கலாம். இப்போ ஒருவேளை சன்ரைஸ் லாஸ் ஆகுதுன்னா லாஸ் ஆகும், இல்லை கம்மியாக அவங்க வந்து டாப் ஆர்டர் அவுட் ஆயிடுவாங்க, ட்ரேவிஸ் ஹெட் அவுட் ஆயிடுவார், நம்ம ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் சொல்லியிருந்தோம். அப்படிங்கிற போது இந்த இடத்துல நிதிஷ் ரெட்டி எடுத்து அபிஷேக் சர்மா எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேகேஆர் தான் வின் ஆகும் அப்படின்னா சுனில் நரேனை இந்த இதில் மஸ்டாக நீங்கள் எடுக்கலாம். மஸ்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுனில் நரேன், ரசூல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாசன், நிதிஷ் ரெட்டி மேக்ஸிமம் 4 to 3
இப்போ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ டாப் ஆர்டர் அவங்க அவுட் ஆக்கிடுறாங்க, ஸ்பின்னு கண்ட்ரோலை வச்சு வருண் சக்கரவர்த்தி இவங்களும் அவுட் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா சன்ரைசர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான டீமை நீங்கள் மேக் பண்ணும்போது ட்ரேவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, கிளாஸனை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரசூல் வந்து நீங்கள் சன்ரைசர்ஸ் உண்டாகிற மாதிரி எடுக்கிற டீமில் ரசூல் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும். இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 50 to 75 கேட்டகரியில் இருக்கிற பிளேயிங் 11 வரக்கூடிய ஒரு பிளேயர். இதில் இந்த பிளேயர் மேபி ஒன்று உள்ளே வருவார், இல்லை ஃபெயிலியர் ஆயிடுவார். அந்த கண்டிஷனில் இருக்கார். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா அவரை லீவ் பண்ணிவிட்டு போயிடலாம். அடுத்து இந்த அதே கேட்டகரி தான். இந்த 2 கேட்டகரியில் இருந்து ஒருத்தங்க மஸ்ட்டாக கண்டிப்பாக வருவாங்க. அதே மாதிரி இந்த 2 கேட்டகரியில இருந்து மஸ்ட்டாக ஒருத்தவங்க வருவாங்க. இப்போ ஒரு வேளை ஜெயதேவ் முன்கட்டி இல்லை அப்படின்னா இந்த கேட்டகரியில் மேபி எஸ்ஆர்ஹெச் வின் ஆகிற பட்சத்தில் இந்த 2 பேருமே உள்ளே வருவாங்க. ஏன்னா இப்போ அது எப்படின்னா எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் இந்த 2 பேருமே உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இதில் இருந்து ஒருத்தங்க தான் வருவாங்க. பேட் கமின்ஸ் கொஞ்சம் ஸ்லோ டெலிவரிலாம் போடுவார். ஸோ அவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து செகண்ட் பவுலிங் போடுற பட்சத்தில் நட்ராஜனை கூட விட்டுட்டு நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது இப்போ வர 25 to 50% இருக்கிறது. இது கண்டிப்பாக மாறும். ஏன்னா மார்க்கம் வந்தாங்கன்னா அவங்க 25 to 50 கேட்டகரியை தாண்டியே போகலாம், இல்லை 25 to 50 கேட்டகரி வரலாம். புவனேஸ்வர் குமார் 22% இருக்காங்க. ஸோ இது வந்து மாறும்போது அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை நம்ம மாற்றி தான் எடுத்து ஆகணும். ஸோ இப்போ எல்லாருமே 7.5 இருக்காங்க. இதிலிருந்து எல்லாருமே வர வாய்ப்பே கிடையாது. இந்த கேட்டகரியில் இருந்து பார்த்தாலுமே நீங்கள் ஒருத்தங்க தான் உள்ளே வருவாங்க. இவரை வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் ட்ரை பண்ணுங்கள், இவரை செகண்ட் பவுலிங் போட்டால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம இதில் அந்த பெர்சன்டேஜ் வர்றப்போ அதுக்கு தக்கனமான பிளேயரை நம்ம வந்து ஒருத்தங்களை லீவ் பண்ணி தான் எடுத்தாக முடியும். குர்பாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு தக்கனமாக தான் நம்ம இப்போ இது எல்லாம் 0 to 25 உள்ள பிளேயர்ஸ். மார்க்கம் வந்தார்னா அவர் கூடிடுவார், கண்டிப்பாக 25 to 50 போயிடுவார். புவனேஸ்வர் 22 இருக்கிறாங்க, அவரும் 25க்கு நாளைக்கு பார்க்குறப்ப போயிடுவார். ஸோ இது போக இதில் இருந்து யாருக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குன்னா இந்த இப்போ திருப்பதி வந்து லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணாங்க. இந்த மேட்ச் பண்ணுறாராங்கிறது ஒரு டவுட்டு, இல்லை இம்பேக்ட் பிளேயராக தான் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி விளையாடலை அப்படின்னா இவர் விளையாடலைன்னா சமாத்து, எஸ் அகமது, ஆர் சிங் இந்த 3 பேரும் ப்ளே பண்ணுவாங்க. இந்த 3 பேர்ல இருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் மேக்ஸிமம் வருவாங்க. அதே மாதிரி ஆர் சிங்கு மட்டும்தான் இந்த இதில் இருக்காரு அப்படின்னா கேட்டகரியில் இவர் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவார். இந்த கேட்டகரியில் அது கேகேஆர் லாஸ் ஆகிற மாதிரியான கண்டிஷன் வந்தாலும் சரி, வின் ஆகிற கண்டிஷன் வந்தாலும் சரி, மேபி இவர் உள்ளே வருவார். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து 2 to 3 பேர் மேக்ஸிமம் 2 பேர் உள்ளே கண்டிப்பாக வருவாங்க. இப்போ சிவிசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹெட்டுக்கு கொடுத்து பாருங்கள், ஹெட்டு வர ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம சொன்னால் அதே அந்த இதுதான் 75 to 100 இருந்து ஒருத்தரும் அடுத்த கேட்டகரியில் இருந்து ஒருத்தரும் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 75 to 100 வராமல் அடுத்த கேட்டகரி வரவும் வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இந்த 9 கிரெடிட்லேயே 2 இருக்கிறதுனால இந்த 9 கிரெடிட்ல கூட 75 to 100 இருக்கிறதுல ஒருத்தங்களுக்கு வர கண்டிப்பான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ரொட்டேஷன் பண்ணும்போது அந்த சிவிசி வந்து சீக்கிரமாகவே அந்த இதில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கிளாஸனுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொடுத்து பாருங்க, நிதிஷ் ரெட்டிக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொடுத்து பாருங்க, ஹெட்டுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கொடுத்து பாருங்க, ஆண்ட்ரூ ரசலுக்கு அதாவது பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணால் கொடுத்து பாருங்க. நரேனும் ரசலும் ஒன்றா சிவிசி வருவாங்களாங்கிறது வந்து அது ஒரு டவுட்டு தான், அப்படி வரமாட்டாங்க. அதே மாதிரி கிளாஸனும் நிதிஷ் ரெட்டியும் ஒன்றா சிவிசி வருவாங்களா அப்படின்னா அதுவும் டவுட்டு தான், வரமாட்டாங்க. ஸோ அதுக்கு தக்கனமாக நீங்கள் பிளேயரை மாற்றணும். இப்போ கிளாஸனுக்கு கொடுக்குறீங்களா, அடுத்த கேட்டகரியில் வேறு யாருக்கு அந்த அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்து கொடுங்க. இல்லை சுனில் நரேனுக்கு கொடுக்க முடியுமா, ஏன்னா அவருக்கு டபுள் ஆப்ஷன் இருக்குது, ஏன்னா பவுலிங்கும் பண்ணுவார் பேட்டிங்கும் பண்ணுவார். ஸோ அப்படி அந்த மாதிரி ஆப்ஷன் பார்க்கணும், அடுத்த இன்னிங்ஸுக்கும் யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இதில் குர்பாஸுக்கு வந்து ஒரு ரிஸ்க்கு சிவிசி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் இந்த கிரவுண்டில் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஆனால் சிவிசி அளவுக்கு வருவாரா அப்படின்னா ஒரு டவுட்டு தான்.
இதில் நட்ராஜன் டெத் ஓவர் போடுறாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறாருன்னா ஒரு ரிஸ்க்காக ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். சக்கரவர்த்தி செகண்ட் இன்னிங்ஸ் போட்டால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா அவரை டீமில் கூட நீங்கள் விட்டுட்டு பண்ணிடலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இந்த மேட்சுக்குள்ளே வந்து ஒரு கண்டிப்பாக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இப்போ டாப் ஆர்டர் போயிட்டாங்க அப்படின்னா இவர் கொஞ்சம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் சிவிசி கொல்கத்தா வின் ஆகிற டீமில் மட்டும் கொடுங்க, லாஸ் ஆகிற டீமில் கொடுக்க வேண்டாம். இப்போ இதில் இருந்து புவனேஸ்வர் குமார் வந்து மேக்ஸிமம் ட்ரீம் டீம் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் வந்து லோ பர்சன்டேஜில் தான் இப்போ வரவும் இருக்கார். ஸோ இவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னா இந்த கிரவுண்டில் நல்லா ஸ்விங் பண்ணி வச்சு எடுத்து விக்கெட்டும் எடுத்துருக்கிறாரு. இவர் உங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. ஒரே ஒரு இதில் சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கம் வந்து இப்போ நியூ என்ட்ரியாக உள்ளே வராரு, நியூ பிளேயராக வராருன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாருன்னா சிவிசி ட்ரை பண்ணி பாருங்கள். 50% கீழே கண்டிப்பாக ஒரு 4 to 5 பேர் மேக்ஸிமம் எடுங்க. அந்த மாதிரி தான் அந்த ட்ரீம் ஆனது அமையும். ஸோ அதுக்கு தக்கனமாக எடுங்க, 2 டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி எடுங்க. இப்போ கேகேஆர் வந்து ஹெட்டுகெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஆனால் டீம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஆர்எஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அவங்க டீமில் இருந்த பிலிப் சால்ட் வெளியே போயிட்டாங்க. அதே மாதிரி ஸ்டார்க் பால்லலாம் ஹெட்டு இவங்கெல்லாம் எப்படி அடிக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சும் அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ 2 டீமுக்கும் சேர்த்து டீம் எடுங்க, கண்டிப்பாக நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.